அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் பார்க்கலாம். நல்லா கிட்டத்தட்ட அறுசுவையும் இருக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் தாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட நெல்லிக்காய் வேணுங்க. நெல்லிக்காய் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 நெல்லிக்காய் கிட்ட பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். 5 மிளகு, இது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. நான் இது எல்லாத்தையும் மிக்சியில் ட்ரையாக ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திருப்பியும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டலாம். இந்த ஜூஸ் அப்படியே குடிக்க முடியாதுங்க, அதனால் ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த கருவேப்பிலையோட இது தொண்டையை ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வடிகட்டி சக்கையாக ஆகிற அளவுக்கு நல்லா வடிகட்டிடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடும். இதை எடுத்துகிட்டு நம்ம வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா ட்ரையாக எடுத்துட்டேன். ஸோ இதை நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். நமக்கு இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகரை ஆட் பண்ணலாம். நான் இப்போ ஒரு ½ லெமன் எடுத்து இதுக்கு புழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா பரவாயில்ல. ஆனால் லெமன் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ஒயிட் சக்கரையோ நாட்டு சக்கரையோ வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் நெல்லிக்காயோட ஹனி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் ஹனி சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ ஜூஸ் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் குடித்தோம்னா ரொம்ப துவக்கும், புளிக்கும். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜூஸை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ஒரு நார்மல் கிளாஸில் 2 கிளாஸ் 400 ml வர அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு எல்லாமே கலந்து இருக்கும். காரத்துக்கு மிளகு கூட நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாமே இந்த சுவை, உப்பு எல்லாமே கலந்த ஒரு மிக்சட் ஜூஸ் இது ஃபுல்ஃபில்லாக கால்சியம், அயன் எல்லாமே இதில் இருக்குது. இது ரொம்ப ஒரு கம்ப்ளீட் எனர்ஜெட்டிக் ட்ரிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.